இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் தான் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஏரிஸ் பார்ட் 4 ஆகணும். இப்போ யாரும் அந்த பட்சரை கொண்டே ஆகணும் கை ஐயோ வெப்பன் எடுக்க மாட்டேன் ரசிக்காண்டா அந்த இந்த மூவ் அவ்வளோதாண்டா. என்னடா எப்பயும் தான் கொண்டு வரேன். என்னடா காலில் உடஞ்சிச்சு காட்டுது இல்லாமல் காட்டும். ஏற்ற மாட்டேன். ஓடு வல்னரபிள் இவனை காயப்படுத்தக்கூடியவன் தான் இவன். நீ யாருன்னு உண்மையாக சொல்லு. நான் தான் கே. என்கிட்ட போய் சுற்றி வைக்கியா? ஓகே நான் உண்மையாக சொல்லிடுறேன். நான் இங்கே ஒரு பெட்டர் சிஸ்டனை வேலை செய்வேன். நான் கேட்க ஒர்க் பண்ணேன். நீ அவனை தான் கொன்னியா? நீ தான் கொன்னியா? இல்லை நான் அவனை கொல்லணும்னு விரும்பலை. இந்த வைரஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சப்ளைலாம் அது முடிஞ்சிருச்சு, அதாவது வர்றது நின்றுச்சு. என்னால் சர்வே கூட பண்ண முடியல. அதாவது கே தான் இந்த பெட்ரோல் பங்க் ரொம்ப வருஷம் நடத்திட்டு இருந்தான். அவன் வீட்டில் நிறைய நல்ல இது அதாவது நிறைய தேவைப்படுற விஷயம் இருந்துச்சு. அவன் நான் டைட் அதாவது அவனுக்கு கை கால்லாம் இது பண்ணி முடிச்சு போட்டு அந்த ரூமோட கீயை வந்து சேஃப் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதான் சொன்னால் எதுவும் தெரில. டெக்கோட பண்டிஸ் வந்துட்டாங்க. நான் பார்த்து பயந்து நான் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து குதிச்ச எல்லாம் வந்து கே வாஸ் so your arm was not hurt by the touches on you. That's murder. I didn't mean it. You used it. How could you survive with nothing left even if you I died. Okay, now answer just say the headline. What do you mean? I help me. Let me help you just listen. As you locked the door of photos lock பண்ணி தான் மூடுனேன்.
அந்த சேஃப் ஃபாக்ஸை காப்பாற்றுறதுக்காக. அந்த சேஃப் ஃபாக்ஸில் என்ன தான் இருந்துச்சு, அதை என்கிட்ட காட்டு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். 1 stone 2 birds plan you to kill this those for you. How the sound is safe for tranquilly change your mind by the way water. ஏன் கட்டி போட்ட, இது உண்மையாக தானே, கரெக்டு தானே? டியூட் டோன்ட் என்னை கொன்றாத, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். டோன்ட் கில் மீ ப்ளீஸ். கில் யூ சச் டேட்டி ஒரு கெட்டாட சரி என்னை வெளியிலேருந்து போய் மனுச்சு. தேங்க்யூ கைத்தான் ஊற்றுட்டு போயிட்டேன். தேங்க்ஸ் ஜூன். வாழ்க்கைன்ற கஷ்டம் நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஓகே, என்னென்ன வந்துருக்குது ட்ராயிங்கில் போயிட்டு புதுசாக ட்ராயிங் கொடுத்துருக்கீங்க. ஸ்பியரு 4 டிம்பரு 6 ஸ்டோன். ஸ்டோன் எப்படி கரெக்ட் பண்ணுறீங்க தெரியல. இன்னொன்று தான் வந்துருந்துச்சு. டாக்ஸிக் ஏதோ ஓகே, வேறு ஏதோ வந்துச்சு மெட்டீரியல் போல். சரி வாங்க போவோம். போயிட்டு இந்த பட்சரை கொண்ட மாதிரி எல்லாரையும் ஈஸியாக கொல்ல முடியாது. இனிமேல் தான் கதையே ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளாக எதிர்த்தடிச்சிட்டு இருந்தேன். ஒரு வில்லேஜா பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. இங்கே பீப்புளாக வாழ்கிறான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு புல்லட்டின் போர்டு இருக்குது, நம்ம அதை பார்க்க தான் என்னன்னு தெரியும். வில்லேஜஸ் போஸ்ட், அதாவது அவங்க ரெக்வஸ்ட்டே அவங்க ரிவார்ட்ஸையும் இதில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துருவோம். சைடு கிஸ்டா சிஎஸ் கமிஷன். இங்கே எத்தனை பொருள் இருக்கா? இது தெரிஞ்சுன்னா எடுக்காமலே இருந்திருப்பேன் இதெல்லாம். சரி, ராமேட்டு சோடா வாட்டரு. இது யார்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் வில்லேஜோட சீஃபா? தெரியாதவனா ஆச்சியா? ஆமாம், நான் இப்போ தான் இங்கே வந்தேன். நான் உங்களோட ரெக்வஸ்ட்டை புல்லட்டின் போர்டில் பார்த்தேன் என்ட்ரன்ஸில். அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க முடியுமா? ஆமாம், நான் என்னோடய ஸ்வெட்டரை தொலைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப முக்கியம். நீ அதை என் கண்டுபிடிக்க உதவி செய்வியா? இப்படி தான் இருக்கிறத பார்க்க. அப்படியா? நீங்கள் என்ன தொலைச்சிங்க? நீங்கள் இதெல்லாம் வேறு ஏதாவது தொலைச்சிங்களா? இல்லை, ஆனால் மற்ற வில்லேஜஸ்லாம் திருடப்பட்டிருக்காங்க. என் ஸ்வீட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டா நிறைய அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சுக்கலாம். ட்ரை டு ஆஸ்க் சம் வில்லேஜஸ். என்னென்னமோ இருக்கே. ஃபஸ்ட்டு ஹெல்த்தை போடுவோம். ரொம்ப அடிஷ்னலாக பொருள் தொழில்க்கேன் தேவையில்லாமல். இல்லை ஜாம்பிஸ் என்ன தான்? இல்லை சரி, கோழியா? அதான் ஜாம்பி காமன் என்பது கோழி. சரி தொலைட்டோம். நான் வில்லேஜுக்கு வந்துட்டோம். இதுக்கு போயிட்டு இதை யூஸ் பண்ணுவோம். பாவம். சரி, மற்ற வில்லேஜஸ்லாம் இருக்கான் பார்க்க சொல்லி அவங்ககிட்ட கேட்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார், காக்கு டீலா. எதெல்லாம் இருக்கா? உடன்போ 15 வுட்டு ஏரோ இருந்துச்சுன்னா இவன் இந்த ரெசிபி ஆஃப் எக் சூப் சொல்லுவானா. ரெசிபி ரோஸ்ட்டு போக்கு 2 கிரீஸ் வேணுன்றான். இது நம்மளால் பண்ண முடியாது, இப்போ பண்ண முடியாது. இது என்ன? இது நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா? மஷ்ரூமு, ராமேட்டு. இந்த மஷ்ரூம் இருந்தால் அது ஒரு எக் சூப் தருவானா. ரெசிபின்னா இந்த உட்டன் போக தரணுமா? ஓகே, இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கோங்க. தொலைட்டோம். கரெக்ட் சம் மஷ்ரூம்ஸா? ட்ராப்டு ஃபார் லாங் டைம் பிகாஸ் ஆஃப் த பீஸ்டா. என்னடா அடுத்தது சொல்கிறீங்க? சரி விட்டுருங்க. யங் மேன், கீப் யூர் காட் ஆல் த அட்வைஸ் டு விசிட் ஹண்ட் அண்ட் டீப் ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் யூ ஃபாட் த previously but failed and gotten. Okay, now may not be a bad idea. I was asking about the beast.
ஏதோ பிஎஸ்ன்னு இருக்கேன்றானே, என்னன்னு தெரியலையே. சரி, என்னடா இது வீட்டுக்குள்ளானா இப்படி போயிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது ஏஇ சந்த கட்ட கிடையாதுன்ற காரணத்தினால என்ன காரணத்தினால? சரி, இவங்க அந்த முட்டை தேவைப்படாது கன்ஃபார்ம். குப்பைக்கு போகும். இங்கே வேறு ஏதாவது முக்கியமாக இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா வீட்டில் போய் ஆமாம்ல, மை ஹவுஸ் லீவ் ஹியர் நோ. ஓகே, நம்ம வீட்டில் போயிட்டு எல்லா பொருளையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். ஏன்னா இங்கே வந்து ஏதாவது எதுவுமே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா பொருளையும் எடுத்து வந்தாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தொலைட்ட இது தான் நிறைய லூட் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம், தேவைப்படுமா இல்லை. இங்கே நான் குப்பையில் என்னத்தை தர்றான். நெய்யில் காட்டன் இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் இப்போ இடம் இல்லையே. என்னையா இது சொல்லி விற்றுட்டு வந்துடும். ஆனால் நெயில் தேவைப்படும் எப்படினாலும். சரி, இப்போ போயிட்டு இங்கே அந்த ட்ரேடர்கிட்ட தான் போகணும். தவறான இல்லை, ரொம்ப சரியான இவங்க டீமா. முப்பது மஷ்ரூமா? காட்டன் கிளாத் எத்தனை கிடைக்குது? உண்மையே ரேர் இல்லையா? ஓகே, ஃபெதர் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நான் எங்கே போய் வில்லேஜ் இல்லை இந்த பக்கம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். என்னடா பேர்? குக்காடா, வேற ஏதோ மாதிரி. சரி, எக்ஸ்சேஞ்ச் எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்? தேவையே படாத ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். தேவைப்படுற ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டேன். சரி, காணிக்கி வச்சு 3 எக்கு தேவைப்படுதான், அதை உருவாக்கணும். கிரீஸு, மஷ்ரூம், இது நான் ஹனியா? ஹனிக்கு நான் எங்கடா போகிறேன்? நான் அவனே காசு போட்டு கொடுத்த அவனே. சரி, வாங்குவோம், என்ன பண்ணுறது? அவன் கோட்டில் கொடுத்து அவனே. சரி, இருக்கடா இவ்வளோ குடும்பமாக வச்சுக்கிங்க. இந்த கேமில் பிரச்சனைனா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா பரவாயில்ல. ஆனால் 1000 ரூபாய்க்கு பதிலாக ரெசிபி ஆஃப் ரோஸ்ட் போக், கிரீஸ் கேட்கலாம். கிரீஸ்க்கு நான் எங்கடா போவேன்? பரவாயில்லைங்க, நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா பொருளையும் வீட்டில் வச்சு வரலான்னு பார்த்தா என்னோடய யோசிப்பாகவே இருக்கு. கரண்ட் ப்ரோக்கன் பிரிட்ஜா? மெயின் கோ டு பிரிட்ஜா? இது எப்போ ஆரம்பிச்சு? ப்ரோக்கன் பிரிட்ஜுனாலும் எங்கே இருக்காது முதல்ல? இங்கே எப்படி ப்ரோக்கன் இல்லை? நமக்கு நான் வழி இருக்கு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, இந்த அளவுக்கு போயிட்டேன்னா இனிமேல் அது மேப்பில் டேரெக்டாக போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன இடம்? டீப் ஃபாரஸ்ட். கன்ஃபார்ம் சரியாக இருக்காது. ஃபாஸ்ட் அட்டாக்லாம் பண்ணாதா? 70 டேமேஜா? ஐயோ, கொடூரமாக இருக்காங்க. இது என்னது?
இது என்னன்னு தெரியலையே. முதல்ல போய் எல்லா பொருளையும் எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுவோமா. இது என்னது? வில்லேஜ் பீன். பர்க்யூபியனா? பர்க்யூபியன் ஏதாவது பீஸ்டா அது? இல்லை பர்க்யூபியன் பட் லோன் லுக் டான் த பீஸ்ட் பட் ரியலி டஃப் ஒன். ஸ்கின் இஸ் அ திக்கஸ் அ வால் ஈவன் டசன்ட் ஹவ் ஹவு ஷார்ட்ஸ். Does it have any weakness ன்னு கேட்குறாங்க. நோ பட் ஜென்ரல் ஆரோஸ் கூட காசு ஹெவி டேமேஜ். ஜென்ரல் ஆரோஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது. Is there anything need to watch out? Well, it's so strong you can ram you with the substantive force you have spent if you stuck by it. That I can find. You found the north of the fire. Last time you got injured as well as we are around there. You can try to track its footprint. It's huge and its foot. See to find and follow. இப்போ தான் ஒரு பாஷை முடித்தா அடுத்த செகண்டே இன்னொன்று வழங்கிருக்குறா. சரி இப்போ போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி எடுப்பேத்துறானே. சரி போயிட்டு என்னென்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இங்கரே இல்லையா என்கிட்ட எத்தனை வுட்டு? ஒரு வுட்டு பண்ணுறதுக்கு இருக்குது. 45 ஜென்ரல் ஆரோஸ் வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் நம்மகிட்ட இந்த ஆரோ அதை சமாளிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். 10 பண்ணிக்கலாம், ரொம்ப பண்ண வேணாம். இதுக்கப்புறம் என்ன பொருட்களும் அதை மட்டும் எடுத்துருப்போம். தேவையில்லாத பொருள் வச்சுட்டு அடி வாங்கலாம். டீப் ஃபாரஸ்ட் நல்லா கழிச்சு நீ ஈஸியாக வந்து பொருள் எடுக்கலாம். ஆனால் என்ன இது மான்ஸ்டர் வச்சுலாம் கொஞ்சம் ஸ்னாப்பி டர்ட்டில் கிங் 3000. இதை தான் பார்த்து அந்த மான்ஸ்டர் நாயிடா ரெக்கமெண்டட் 2 ஸ்டார் உள்ளதை வச்சு அட்டாக் பண்ணால் தான் அதை பண்ண முடியுன்றாங்க. ஸ்னாப்பிங் இதுதான் அதுன்னு நினைக்கிறேன். நார்த்தில் இருக்கிறது கொடூரமாக இருக்குது. இதை வச்சு ரெக்கமெண்டட் பார்த்தோம் அப்படின்னா 2 இது ஸ்னாப்பிங் டர்ட்டில். ஆனால் அது கொஞ்சம் தான் இருக்குது, எதுவும் பெருசாக இல்லை. நான் எது பார்த்தாலும் இல்லை. அவங்களே ரிவீல் வேறு பண்ணுறாங்க. அதனால பெருசாக ஒன்று தெரியல. பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவோம். வெப்பன்ஸில் போயிட்டு இது எடுத்துக்கலாம். டாக்ஸிக்காக எடுத்துக்கலாம். ஃபுட்டு வந்து மஷ்ரூம் ஸ்டீவர் எடுத்துக்கலாம். ஓகே, தேவையில்லாமல் எதையோ எடுத்து போயிட்டுருக்கேன், அது மட்டும் தெரியுது. சரி எல்லாத்தையும் எடுத்தாச்சும் நினைக்கிறேன். இதையும் எடுத்துக்கலாம். வேலை வச்சா தேவையான இது வேணாம், இது வேணாம், டிபார்ட் இது ஓகே 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 ஓகே. எல்லா பொருளும் இருக்குன்னு நினைக்கிறேன். 35 ஆரோவும் எடுத்துக்கலாம். என்ன இது நம்மகிட்ட ஆரோஸ் வேறு இல்லையா? The data will be shared automatically after return to shelter அப்படின்றாங்க. இதுக்கு என்ன இப்போ? சரி, இங்கே ஏதோ நம்ம ஒரு ஹண்டர் நான் பார்த்தேன், பார்ப்போம். என்னென்னடா வச்சுருக்க? பரவாயில்லையே. அதாவது நம்மகிட்ட இருக்கு ப்ளூமில் எவ்வளோ டீல் பண்ணுவோம். இது எப்படி கிராஃப்ட் பண்ணுறது சொல்லுங்கள். கமான் நல்லா ஈஸியாக. அனிமல் லெதரு, வைல்டு போட் எல்லாமே அந்த இடத்துல இருக்கியா? யாரியா நீனு? உன்னெல்லாம் அடிச்சே கொண்டா. அணி 5 பீ ஸ்டிங்கு, நார்கோட்டிக் வுட் ஏரோ. என்னையா அது? ஃப்ளேமிங் வுட் ஏரோ, ஆங்கியூவன்ட், பர்மனன்ட் ஸ்டாஃபா? இல்லையே, பர்மனன்ட் ஸ்டாஃபா இது? ஹெச்பி குயிக்லி, ஹெச்பி 10+10 60. இது வந்து லெதரு எல்லாமே வீட்டில் கிடக்கியா? சரி வாங்க நம்ம போயிட்டு ஏதோ நார்த்தில் ஏதோ இருக்குதுன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பிரச்சனை என்னென்னா